அதாவது பட்டினப்பாக்கம் பகுதிகளில் தேவையில்லாமல், அதாவது பார்வையிடுவதற்காகவும் இது போன்ற வருபவர்களை அனுமதிக்கவில்லை. அவர்களுடைய வேலை இந்த பக்கத்தில் இருப்பதாக அப்படி கேட்டு அவர்களை அனுமதிக்கின்றனர். தேவையின்றி வருபவர்களை அனுமதிக்கவில்லை, முற்றிலும் அவர்களை தவிர்க்கிறார்கள். ஏதாவது வேலைகளோ மற்ற, அதாவது பட்டினப்பாக்கத்தில் அவர்கள் கடை வைத்திருந்தவர்கள் இல்ல வேற ஏதாவது பொருட்களை வைத்திருந்தா அப்படின்னு சொல்லி அவர்கள் மட்டும் அங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இயல்பாக அங்க போக்குவரத்து என்பது இருக்கிறது. அதாவது பார்வையிடுவதற்காக தான் அனுமதிக்கவில்லை, எச்சரிக்கை இங்கே ஆபத்து இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவர்களை கூறி அங்கிருந்து வெளியே அனுப்புகின்றனர். கண்ணன், இப்போ நீங்க நிற்கக்கூடிய அந்த மெரினாவோட அந்த பகுதியில் உள்ள நிலவரத்தை சொன்னீங்க. ஆனா இன்று நீங்கள் காலையிலிருந்து இந்த புயல் தொடர்பான பல்வேறு செய்திகளை பல்வேறு இடங்களுக்கு சென்று சேகரித்துக் கொண்டிருந்து இருப்பீர்கள். ஆனால் எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது, அதாவது மழை நீர் தேங்கி இருந்து மக்கள் அந்த பகுதியை விட்டு செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, இந்த பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்களில் தவித்து வரும் மக்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் என்ன, எந்த இடங்களில் எல்லாம் இந்த தண்ணீர் அதிகமாக தேங்கி இருக்கிறது, எங்கு மாநகராட்சி பணிகள் நடைபெறுகிறது, எங்கு நடைபெறவில்லை, சென்னை மாநகரின் ஒட்டுமொத்த நிலவரம் எவ்வாறு இருக்கிறது தீனா? அதாவது சென்னை பொறுத்தவரை பல்வேறு மழைகளை சந்தித்து வருகிறது, பல்வேறு வெள்ளத்தை சந்தித்து வருகிறது, தற்பொழுது புயலையும் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் புயலின் தாக்கமும் அதிகமாக இருக்கிறது, அந்த மழையின் தாக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்கள்ல மழை நீரானது தேங்கி இருக்கிறது. ஆனால் ஒருபுறம் முக்கியமான பகுதிகளில் நம்ம கடந்த மழையெல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஸ்ரீநகர் சுரங்கப்பாதையில் எல்லாமே உடனடியாக மழை நீரானது தேங்கிடும். ஆனால் இந்த முறை தேங்கவில்லை. ஆனால் ஸ்ரீநகர் மற்ற பகுதிகளில் தண்ணீரானது தேங்கி முழங்கால் அளவிற்கு நிற்கிறது. அதே போல நீங்கள் கேட்ட மாதிரி மாநகராட்சியின் பணிகள் என்பது ஆங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக பாரிஸ் கார்னர் இது போன்ற இடங்களில் எல்லாம் மரங்கள் காற்றில் அடித்து விழுந்து இருக்கிறது. இந்த மரங்களை கிளைகளை எல்லாமே மாநகராட்சியும் அப்புறப்படுத்தி இருக்கின்றனர். தூய்மை பணியாளர்களை எடுத்துக்கொண்டால் சென்னை முழுவதுமே காற்று வேகமாக வீசி குப்பைகளோடு சேர்த்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த குப்பைகளுமே தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு ஆபத்தையும் உணராமல் அவர்களுடைய பணியை செய்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல பல்வேறு இடங்களில் சென்னையில் தண்ணீரானது தேங்கி கொண்டுதான் இருக்கிறது. அதையும் ஒருபுறம் கனரகம் அந்த மோட்டார் வாகனங்கள் இதெல்லாம் வைத்து வெளியேற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸ்ரீநகர் அந்த ஜிஎன்ஜெட்டி ரோட் இது போன்ற முக்கியமான இடங்களில் கே நகர், அசோக் பில்லர் இது போன்ற இடங்களில் கடந்த காலையிலிருந்து பெய்த மழைக்கு முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருந்தது. ஆனால் அந்த தண்ணீரையுமே வெளியேற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்ணன், செல்லும் வழியில் அந்த சுரங்கப்பாதைகள் காலையில ஒரு 9 சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டது. அந்த மூடப்பட்ட சுரங்கப்பாதைகள் திறக்கப்பட்டதா, அந்த தண்ணீர் அகற்றப்பட்டதா, அல்லது நீங்கள் இப்போ மெரினா செல்லும் போது கூட அந்த ரிசர்வ் பேங்க் சப்வே வழியாக தான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் உள்ள மற்ற அந்த மவுண்ட் ரோட்ல உள்ள சப்வே இந்த பகுதியெல்லாம் தண்ணீர் அகற்றப்பட்டு விட்டதா, அல்லது இந்த சப்வேகள் மூடப்பட்ட சப்வேகளில் போக்குவரத்து எதுவும் மாற்றி வரப்பட்டிருக்கிறதா? நீங்கள் செல்லும் பாதை, அந்த செய்தி சேகரிக்க செல்லும் பாதை, அந்த நுங்கம்பாக்கம் வானிலை மையமாக இருக்கட்டும், மெரினா கடற்கரையாக இருக்கட்டும், இங்கு பாரிமுனை அண்ணா சாலை வழியாக செல்லும் போது போக்குவரத்து மாற்றம் ஏதாவது இருக்கிறதா? சாதாரண போக்குவரத்து சில இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? இப்போது மழை பெய்கிறதா, காற்று அடிக்கிறதா? தினா, அதாவது அந்த ஆழ்ந்த காற்று தாழ்மையும் நமக்கு அந்த புயலாக உருவாகி இன்னும் சென்னைக்கு கிழக்கு பகுதியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நிலையில காற்றும் மழையும் விட்டுவிட்டு பெய்கிறது, காற்றும் விட்டுவிட்டு அடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் போக்குவரத்து என்பது அந்த மழைகளிலுமே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்களிலுமே தான் வாகன ஓட்டிகள் அந்த வழியாகவே தான் சென்று இருக்கிறார்கள். சுரங்கப்பாதை மூடப்பட்டதாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் திறந்து விடப்படுவதாக நமக்கு தகவல் வெளியாகிறது. அதே போல் பெரும்பான்மையாக மற்ற எல்லா ஸ்ரீநகர், முக்கியமாக ஸ்ரீநகர் எடுத்துக்கொண்டாலே அந்த சுரங்கப்பாதை எல்லாம் 1 மணி நேரம் மழைக்கு அந்த சுரங்கப்பாதை மூழ்கிவிடும், அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் தற்போது அந்த சுரங்கப்பாதை என்பது வாகன ஓட்டிகள் அவ்வழியாக சென்றுதான் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருபுறம் காற்றும் வேகமாக வீசிக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி மழையும் நம்மளை ஒருபுறம் மிரட்டி கொண்டுதான் இருக்கிறது. இந்த மழையின் அளவும் காற்றின் அளவும் பொறுத்துதான் நம் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைய போகிறோம், இந்த பாதிப்பை எப்படி சீர் செய்ய போகிறோம் என்பது இதெல்லாம் குறித்துதான் நமக்கு தெரிய வரும். கண்ணன்.